ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆளோட எதிர்பார்த்த இந்த வாரத்துக்கான அல்சாஜி ஃபார்மோட கரண்ட் அப்டேஷன் வீடியோ வந்தாச்சு. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. இனிமேல் தான் வந்து பர்ச்சேஸ் எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வர வேண்டியது இருக்குது. வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம இனிமேல் தான் பர்ச்சேஸே போக வேண்டியது இருக்குது. எலெக்ஷன் பிரச்சனை, அந்த போலீஸ் கெடுபிடிகள் எல்லாம் ஓரளவு கிளியர் ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வந்து நம்ம போக வேண்டியது வர ஆரம்பிச்சிடும். வர வேண்டிய வப்புகள் வர ஆரம்பிச்சிடும். ஸ்கூபி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். ஸ்கூபி வந்து இந்த வாட்டி நம்ம ஹீட்டில் சேர்க்கலை. ஸோ ஸ்கூபி வந்து சாதா ஸ்கூபி, நார்மல் ஸ்கூபி தான். நம்ம ப்ரெக்னென்ட் ஸ்கூபி கிடையாது. நம்ம அடுத்து பக்ரீத் அப்டேஷன்கள் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. பொருட்கள்லாம் வர வேண்டியது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்துலேருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்குது. பட் இப்போதைக்கு வியாபார ரீதியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சேல் வந்து இப்போ ரொம்ப கம்மி. என்னென்னு தெரில. பக்ரீத்துக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குங்கனால தரத்து குட்டிகள், சின்ன குட்டிகள் இதுக்கான வியாபாரங்கள் கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது வர வேண்டிய இதுகளில் வரும்போது கரெக்டாக அதுக்கேற்ற பார்த்துருவோம். அதனால் நம்ம சொன்ன மாதிரி சின்ன குட்டிகள் வந்து அதிகமாக எடுக்கலை. பட் வர வேண்டியது இருக்குது, வர ஆரம்பிச்சிடும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பெரிய கிடாக்கள் பார்த்துருவோம். பெரிய கிடாக்களை பொறுத்த மட்டும் ஆமாம் சொன்ன மாதிரி அதெல்லாம் கொம்புலலாம் ஓட்ட போட்டு மாட்டியாச்சு. ஆமாம், இவனுக்கு வந்து கொம்பு நல்ல கலராக இருக்குதுனால இவன் கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கலை. அப்புறம் நம்ம 2 பல் கண்ணு கருப்பு கொம்பில் போட்டு மாட்டியாச்சு. அப்புறம் நம்ம காங்கிரஸ் பெயிண்ட்டு மஞ்சள் பெயிண்ட்டாக மாறியாச்சு. அப்புறம் நம்ம மஞ்சள் பெயிண்ட்டுக்குமே ஜம்முன்னு அடித்தாச்சு. அப்புறம் நம்ம குறும்பை அவருக்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்குறோம். ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் ஒன்று எடுத்தவனை வச்சு மாஷா அல்லாஹ் நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கான். அப்புறம் 2 பல் கண் கருப்பு. எனக்கு வந்து டபுள் கலர் கொம்பு, அந்த ராமர் கொம்பு வர்றதுனால இவனுக்கு வந்து கொம்பில் பெயிண்ட் அடிக்கலை. அப்புறம் நம்ம கருப்பு இவனுக்கு மஞ்சள் கொம்பு பெயிண்ட் அடித்து ஜம்முன்னு இருக்காப்புல. இன்ஷா அல்லாஹ் அவனை சூப்பராக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா சேல் ஆயிடுவாப்புல இன்ஷா அல்லாஹ். அடுத்து நம்ம குறும்பை, சின்ன குறும்பை அவனுக்கும் கொம்பில் போட்டு மாட்டியாச்சு. அப்புறம் நம்ம வாய் கருப்புக்கு பச்சை கலர் அடிச்சிருக்கோம். நம்ம அவனை இப்போ ஜம்முன்னு இருக்கான். சரிங்களா? வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில். இந்த லேபர் வந்து ப்ராப்பராக இன்னும் கிடைக்கல. எது நம்ம விதை ஊனுறதுக்கு விதையெல்லாம் வந்துடுச்சு. அந்த சூடான் சொர்க்கம் விதை வந்துடுச்சு. பட் ஊனுறதுக்கு ப்ராப்பரான லேபர்ஸ் இன்னும் கிடைக்கல. ஸோ அதனால் அது கொஞ்சம் இழுபறியில் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அது சரி ஆயிரும், சரி பண்ணிடுவோம். அப்புறம் நம்ம பெரிய கிடாக்கள் இதில் மிச்சம் இருக்கக்கூடிய கிடாக்கள் பார்ப்போம். அணில் மாஷா அல்லாஹ் ஜம்முன்னு இருந்துகிட்ருக்கான். ஆல்ரெடி பேச்சுவார்த்தையில் தான் இருக்கான். வெள்ளையும் பேச்சுவார்த்தையில் இருக்கான். நம்ம இர்ஃபான் பாய் செங்கடா, இர்ஃபான் பாய் வெள்ளை, அப்புறம் நம்ம மொட்டத்தலையன், சென்னை ஜமுனாபுரி, மாமனார் கண்கருப்பு. சரிங்களா? இன்னும் கிடாக்கள் வர வேண்டியது இருக்குது. நாங்கள் வந்து பெரிய கிடாக்கள் வந்து நல்ல சேல் ஆரம்பித்ததுக்கப்புறம் எடுத்துக்குவோம் அப்படின்னு கூடிய பிளானில் இருக்கும். ஆல்ரெடி நிறைய கிடாக்கள் எடுத்து போட்டிருக்கோம். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா எல்லா ஊர்கள்லையுமே கிடாக்கள் முடித்து வச்சுருக்கிறோம். பட் சேல் வந்து இன்னொரு 1 மாதத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சூடு பிடிக்கும். அதுக்கப்புறம் கொண்டு வந்துக்குவோமே. ஏன்னா இப்போ இவனுங்கெல்லாம் பழகின பொருட்கள் பிரச்சனை இல்லை. மறுபடியும் புதுசாக ஒருத்தனை எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கும்போது இடம் விட்டு இடம் மாறும்போது உடஞ்சி தான் எந்திக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதையும் நம்ம என்னென்னு பார்த்துருவோம். தரத்து குட்டிகள் நம்ம சொன்ன மாதிரி இப்போதைக்கு விசேஷமாக எதுவுமே எடுக்கலை. ஸோ அதனால் இப்போதைக்கு இருக்க குட்டிகள் மட்டும் தான் இருக்கிறானுங்க. இப்போதைக்கு நம்ம லோடுகளும் அனுப்பலை. லோடுகள் வெளியே போகாததுனால குட்டிகள் இங்கேருந்து வெளியே போகல, வெளியே இருந்து உள்ளே வரலை. இந்த குட்டிகள் மட்டும் தான் இப்போதைக்கு வச்சு அவன் பாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்கிறானுங்க. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் லோடுகள் போச்சு அப்படின்னா தான் குட்டிகளோட வரத்து வரும். லோடுகள் போயிட்டு வரும்போது தான் அடுத்த லோடுகளும் நம்ம ஏற்று வர முடியும். அது வரும்போது என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். மாடு நம்ம அங்கே நிற்கிறோம். சரி, நம்ம முதல்ல புறா பார்த்து வந்துக்குவோம். புறாவை கணக்கு முடிச்சுக்கிடும். அதை முடிச்சோம்னா நம்ம இன்னும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பெரிய கண்கருப்பு, நம்ம பெரிய கண்கருப்பு அவனுக்கு அந்த புதுசாக வந்து ஒரு இது செஞ்சோம் உயரமாக இது பண்ணுறதுக்கு. அதில் வச்சு தண்ணி குடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். புறாக்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வெயில் நேரம் நல்ல ப்ரீட் ஆகிட்டுருக்கு. எல்லாமே நிறைய குஞ்சு இறங்கியிருக்கு. ஆஸ்திரேலியன் கிராஸ் நிறைய குஞ்சு இறங்கியிருக்கு. மஸ்கி குஞ்சு இறங்கியிருக்கு. தொடர் குஞ்சு இறங்கியிருக்கு. எல்லாமே குஞ்சு இறங்கிட்டே தான் இருக்குது. இல்லை மாஷா அல்லாஹ், அந்த சூப்பர் கலர் வந்திருக்கு.
கருப்புள்ள இன்னும் கருப்புள்ளையில் வந்திருக்கான். அடையில் இருக்கான், இன்னும் அடையில் இருக்கான். இது கொஞ்சம் எப்படி இருக்கு, வளர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் பிறந்துச்சு. எல்லாமே ஆஸ்திரேலியன் கிராஸில் பிறந்திருக்கு. வெயிலுக்கு ஏற்றாப்புல நல்ல ப்ரீட் ஆக தான் செய்யுது. அப்புறம் தோட்டத்தை பத்திரமா, தோட்டத்தை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்னும் பண்ண வேண்டிய வேலைகள் போயிட்டே இருக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணி தென்னங்கன்று எல்லாம் உள்ளே போகணும். உள்ளே போனதுக்கப்புறம் அந்த வேலைகள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இந்த வாரத்திலேயாச்சும் அதை பண்ணி முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். எப்படிங்கிறத பார்ப்போம். வெயிலோட தாக்கம் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. முடியலை. அதுக்குள்ளே இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் வீட்டிலேருந்து. வேர்த்து விறுவிறுத்து ரொம்ப இதாகிடுச்சு. இது ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரிங்கில் சுற்றி விதைகள் ஊன போகிறோம். அந்த சூடான் சொர்க்கம் விதை வந்துருச்சு. ஸோ அதை வந்து நான் பரசி போட்டுருவோன்னு சொல்லி மேனேஜர்கிட்ட சொல்லியிருந்தேன். பட் அவங்க சொல்லிட்டாப்புல பரசுறதை விட அப்படி பண்ணாமல் நம்ம கொஞ்சம் ஈல்டு அதிகமாக எடுக்கலாம் அப்படின்னு. சரி, ட்ரை பண்ணுவோம். அதனால் ஊனி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த வேலைகள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனலை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி சூழ்நிலையில் முறையான ஒரு ஃபார்ம் கரெக்டாக ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த இதில் அந்த சூடான் சொர்க்கம் இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்சு நல்ல ப்ரோட்டீன் உள்ள இதாக இருக்குது. சாப்பிட்றதுனால குட்டிகளுக்கு நல்ல தெம்பு கிடைக்கும். இந்த மாதிரி வெயில் நேரங்களில் உடம்பு வந்து வீக் ஆகும்போது நம்ம அந்த புல்களை கொடுத்து அதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நம்ம அதை பற்றி ரிசர்ச் பண்ணதுனால நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை போட்டு எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மழை வந்து நீ வந்தால் தான் அந்த வெக்கையோட இது குறையும். தாறுமாறான வெக்கையாக இருக்குது. இந்த வெக்கை இருக்கிறதுனால அந்த ஸ்டெப் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது. ஒரு புதுசாக ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணவோ இல்லை புதுசாக இங்கேருந்து வாங்கிட்டு வரவோ கொஞ்சம் முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தை சரி பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். மாடு காங்கேயம் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டான். அதே மாதிரி அந்த மரக்காலை சிறுசு இருந்தவன் வந்து ஒரு பள்ளிக்கு கேட்டிருந்தாங்க. அதனால் அவனுக்கு கொடுத்துட்டோம். தான் 2 மாதம் நல்லா வளர்ந்துருந்தான். அதை நான் நின்னா அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு தான் நினச்சிருந்தது. பட் பள்ளிக்குன்னு கேட்டதுனால நம்ம கொடுத்துட்டோம். ஸோ மாடு இப்போ ஓரளவு நல்லா ரொம்ப தேடி நிற்கான். ஆமாம், சரிங்களா? சரி, பார்ப்போம். அது மாதிரி அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லோரும் அந்த மே மாதம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சம்மரில் ஏதாச்சும் புது புது விஷயங்கள் பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கிவ்அவே பிளான் பண்ணியிருந்தோம். சில காரணங்களால் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. கூடிய சீக்கிரத்தை அதை பார்த்து போட்டு இது பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம அல்சாஜி ஃபார்மில் வந்து குட்டி வாங்கி நல்லபடியாக வளர்த்து வச்சுருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஆல்ரெடி நம்ம டயப்பில் இருந்துருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து குட்டிகள் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். நம்மகிட்ட இருந்து குட்டி வாங்கி நல்லபடியாக வளர்த்து மொத்தமாக வச்சுருக்கக்கூடியவங்க சேல் பண்ணணுங்கும் போது ஆல்ரெடி நிறைய பேர் புக்கிங்கில் இருக்காங்க. இன்னும் சொல்லி வைக்காதவங்க யார் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி எந்த ஊரில் இருக்குது, இவ்வளோ காணம் இருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயத்த தெரியப்படுத்துங்க. நீங்கள் தெரியப்படுத்திட்டீங்கன்னா நாங்கள் அதை நோட் பண்ணிக்குவோம். அடுத்தடுத்த பர்ச்சேஸ்கள், டெலிவரிகள் வரும்போது எங்களோட வண்டி உங்களோட இடத்துக்கே வந்து உங்களுக்கான விலையை கொடுத்து பிக்கப் பண்ணிக்குவோம். வரக்கூடிய பக்ரீத்துக்கு போய் எல்லாரோட தேவையை பூர்த்தி பண்ணாலும் எல்லா சைஸில் ஆடுகளும் வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். எப்படின்னு ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வியாபாரம் வந்து நல்லா இழுத்து போக ஆரம்பிக்கும். அப்புறம் தான் சரக்குகள் வந்து நிறைய கொண்டு வரணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஒரு இடம் விட்டு இடம் மாறும்போது நிறைய விஷயங்கள் அடாப்ட் பண்ண வேண்டியது இருக்குது. தீவனங்கள் அடாப்ட் பண்ண வேண்டியது இருக்குது. தீவன செலவுகள் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம், பண்ணிகிட்ருக்கோம். வரக்கூடிய இதில் அதை இன்னும் தெளிவாக பண்ணணும். அது எந்த அளவுக்கு காஸ்ட் வைஸாக கம்மியாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எங்களோட தேவைகள் செலவுகளை சுருக்கிட்டால் தான் நாங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு கம்மியாக தர முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கம்மியாக தர முடியும். அதையும் என்னங்கிறத பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வீடியோக்களில் இன்னும் நல்ல பதிவுகளோட, நல்ல கண்டென்ட்டுகளோட, நல்ல விஷயத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.